மலேசியா போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா? ஆமா. விஜய், நடிகர் விஜய். அவரை கூட்டி போய் அங்க போய் நிகழ்ச்சி நடத்தியவர் வந்து மலேசியா மாலிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மலேசியா மாலிக் யாருமே அவரு? அப்துல் மாலிக் தஸ்தகீர். இவ்வளவு பெரிய பேரா? நான் மாலிக்கிட்டேன். ஆமா. இத்தனைக்கு அவருக்கு பத்மஸ்ரீ விருது நம்ம இந்தியாவில் கொடுப்பதை போல மலேசியாவில் டத்தோ. மலேசியா குற்றப்புலனாய்வு திடீர்னு அவர் ஒரு ரைடு பண்ணுது. 15 மில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள தங்க கட்டிகளை அவர் வீட்டிலிருந்து எடுக்குது. நீங்க மலேசியா என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது ஒரு முஸ்லிம் நாடு. எந்த விதமான விதி மீறல்களையும் மீறினால் தண்டனை கடுமையா இருக்கு. தூக்கு தண்டனை தான். ஜவுளி வியாபாரம் பண்ணுகிற இந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஹவாலா ஏஜெண்டா மாறுறாங்க. நீங்க அங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இங்க வாங்கி எங்க தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம். இது நீங்க சாதாரண தொழில் அல்ல. பல கோடி ரூபாய் ரொட்டேஷன். மாளிகிட்ட பணம் கொடுத்தா நம்ம ஊர்ல கீழக்கரையில் வாங்கிக்கலாம். மாளிகிட்ட பணம் கொடுத்தா காரைக்குடியில வாங்கிக்கலாம். மாளிகிட்ட பணம் கொடுத்தா ராமநாதபுரத்தில் வாங்கிக்கலாம். அவர் அதை ஆட்டையை போட்டார். இப்ப வாங்கி கொடுக்கறான ஊர் அலையிறாரு. அமௌண்ட்டை திருப்பி வாங்கி. அமௌண்ட்டை திருப்பி இந்த வேலையும் பண்றாரு அண்ணாமலை. இதுதாங்க வேலையே. இந்த டத்தோங்கிறது இந்திய பத்மஸ்ரீயை போன்ற உயரிய விருது. செய்கிற தொழில் என்ன? இல்ல டுபாக்கு, ஹவாலா, அந்த நிழல் உலக தாதாக்கள். இப்போ இதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போறேன். இது பூராமே சிங்கப்பூர் வழியாக கடத்தப்படுகிறது. இதுக்கு பாஸ் யாரு? பாஸ்? நம்ம டத்தோ மாலிக் தான். என்ன சொல்றீங்க? 85,000 பேரை திரட்டி காமிச்சாரு. விஜய் போருடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. பாத்தீங்களா? பாட்சா படத்தை ரஜினி முத்தம் கொடுக்கறதை போல. அப்போ பறக்கும் உல்லாச உலகம் அது. ஆமா, பூரா பார் செட்டிங்ஸ் தான். நீங்களே உள்ள போயிட்டு வந்து தென்கிழக்கு ஆசியா நாட்டை கிராஸ் பண்ணால் சிங்கப்பூர், மலேசியா, இப்படி எங்க போனாலும் சரி அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகாமல் எந்த நடிகையும் நடிகர்களும் நீங்க கிராஸ் பண்ணவே முடியாது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உதவியா நம்ம அப்துல் மாலிக்க ஒரு உதவி செய்யுங்கிறார். விஜயை கொண்டு போய் அங்க நிகழ்ச்சி நடத்துறாரு. ஆமா. அவ்வளவு பெரிய ஆளு எதுக்கு இவர் முதல்வர் எதுக்கு சந்திக்கிறாரு? முதல்வர் துபாயில சந்திச்சு ஆனா அமித்ஷா சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் தான் இந்திய டத்தோ, நீ மலேசியா டத்தோ, நாடு இந்தியாவுக்கு நான் தான் டத்தோ. ஊடகங்கள் மீடியாவை மீடியான்னு சொல்றேன். ஏன்னா ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். அதாவது எப்படின்னா, எங்களுக்கு திடீர்னு ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு பல பக்கட்டும். அது எத்தனை பேர் கவனிச்சாங்களா கவனிக்கல என்று நமக்கு தெரியவில்லை. மலேசியா போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா? ஆமா. விஜய், நடிகர் விஜய். அவரை கூட்டி போய் அங்க போய் நிகழ்ச்சி நடத்தியவர் வந்து மலேசியா மாலிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஒரு தொழில் அதிபர், அதே நேரத்தில் படங்களை வந்து அங்கே வந்து விற்பனை செய்யக்கூடியவர், ஒரு தொழிலை கொண்டவர் தான் நினச்சான். ஆனால் இப்போ கிடைத்து கொண்டிருக்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதை பற்றி மற்ற யாரும் பேச முடியாது, பேசவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எல்லா தரவுகளும் தெரியும். ஏன்னா அவர் ஊரும் உங்கள் ஊரும் இங்கே ஒன்று, 2 பேரும் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அங்கே இருக்கிற தரவுலாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த மலேசியா மாலிக் யாருமே அவர்? அவருடைய முழு பெயர் அப்துல் மாலிக் தஸ்தகீர். இவ்வளவு பெரிய பேரா? நான் மாலிக்கிட்டேன். ஆமா. இத்தனைக்கு அவருக்கு பத்மஸ்ரீ விருது நம்ம இந்தியாவில் கொடுப்பதை போல மலேசியாவில் டத்தோ. அவர் அப்படிதான் சொல்லணும். டத்தோ அப்துல் மாலிக் தஸ்தகீர், இதுதான் அவருடைய பேர். மலேசியாவில் அவர் ஒரு மிக பிரபலமான தொழிலதிபர். மலேசியா குற்றப்புலனாய்வு திடீர்னு அவர் ஒரு ரைடு பண்ணுது. 15 மில்லியன் டாலர் பணம், 15 மில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள தங்க கட்டிகளை அவர் வீட்டிலேருந்து எடுக்குது. எந்த ஆண்டு? 2023.
இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆனதுன்னு தெரியல. எவ்வளோ பெரிய செல்வாக்கானது. நீங்கள் மலேசியா என்பது நீங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது ஒரு முஸ்லீம் நாடு. அங்கே எந்த விதமான விதி மீறல்களையும் மீறினால் தண்டனை கடுமையாக இருக்குது, தூக்கு தண்டனை தான். ஆனால் இப்போ நம்ம மலேசியா டத்தோ மாலிக், அப்பா பேர் தான் தஸ்தகீர், அப்பா பேர் தஸ்தகீர், அம்மா பேர் மஹாரிபா பிவி. டீப்பாக போயிருக்கிறீங்களே. ஆமாம். அப்போ இந்த குடும்பம் போன தலைமுறையில் இங்கிருந்து மைக்ரேட் ஆகி மலேசியா போயிருக்கு. பொழைப்பை தேடி ஒரு வறுமையின் காரணமாக. வறுமை தான், வேற என்ன? இல்லை 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 படிச்சிருக்கிறாரோ இல்லை. இவர் பிறந்ததே மலேசியாவில் தான். 82 பிறக்கிறார். பிறந்ததே அங்கே மலேசியாவில் பிறக்கிறார். பிறந்து நீங்கள் மலேசியாவில் மஜீத் இந்தியா ஒரு பகுதி, நம்ம பம்பாயில் மஜீத் பந்தர்னு ஒரு ஏரியா இருக்குது. மஜீத் பந்தர், அதாவது சர்ச்சைக்கேடு அடுத்த ஸ்டேஷன் மஜீத் பந்தர். அங்கே முழுக்க வந்து முகமதியர்கள் தான் 99% இருப்பாங்க. மஜீத் சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா மாதிரி அங்கே தான் பிறந்து வளர்றார். பிறந்து வளருகிற பொழுதே இவர் ஒரு தொழில் ஆர்வம் ஜாஸ்தி. எப்படியாவது பணம் பண்ணணும், எப்படியாவது. அவங்க அப்பா ஜவுளி வியாபாரம் பண்ணுறார். ஜவுளி வியாபாரம் பண்ணுகிற இந்த குடும்பத்திலிருந்து இவர் ஒரு ஹவாலா ஏஜெண்டாக மாறுறார். ஹவாலா ஏஜெண்ட், அதாவது மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் கம்பெனி பேர் மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அதான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இதில் ஹவாலா பிஸ்னஸ், மணி லெண்டிங். மலேசியாவில் பல லட்சம் பேர் நம்ம இந்திய வம்சாவளி அங்கே இருக்கா. அத்தனை பேருக்கும் குடும்பம் எங்கே இருக்கும்? இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்கள் அங்கே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். எங்கே? தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம். இது நீங்கள் சாதாரண தொழில் அல்ல, பல கோடி ரூபாய் ரொட்டேஷன் ஆகக்கூடிய தொழில். இப்போ மாளிகிட்ட பணம் கொடுத்தா நம்ம ஊரில் கீழக்கரையில் வாங்கிக்கலாம். மாளிகிட்ட பணம் கொடுத்தா காரைக்குடியில் வாங்கிக்கலாம். மாளிகிட்ட பணம் கொடுத்தா ராமநாதபுரத்தில் வாங்கிக்கலாம். ஏன் இந்தியாவில் கூட வாங்கிக்கலாம், எங்கே வேணால் வாங்கிக்கலாம். பாம்பேயில் கூட வாங்கிக்கலாம், டெல்லியில் கூட வாங்கிக்கலாம். இப்படியான ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்குறாரு. நீங்கள் இந்த ஹவாலார் 10 லட்சம் முடிக்கிறான், 20 லட்சம் முடிக்கிறான், 50 லட்சம் முடிக்கிறான், பையில் மஞ்சள் பையில் கொண்டு போனா, இதெல்லாமே நம்ம டத்தோ பத்மஸ்ரீ, நம்ம ஊர் பத்மஸ்ரீ மாதிரி அங்கே டத்தோனா ஒரு நேர்மையாளருக்கு தான் இந்த விருது கொடுப்பாங்க. நீங்கள் நம்ம விஜிபி பன்னீர்தாஸ் தம்பி அண்ணாமலைகிட்ட கொண்டு போய் 25 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஒரு பத்மஸ்ரீ வாங்கி கொடுப்பான். எது? பத்மஸ்ரீ பன்னீர்தாஸ் தம்பி, நல்ல பேர் அவர். அவர் அதை ஆட்டையை போட்டார். இப்போ வாங்கி கொடுக்குறான்னு ஊர் அலையிறார். அமௌண்ட்டை திருப்பி இந்த வேலையும் பண்ணுறாரு அண்ணாமலை. இதுதாங்க வேலையே. எந்த ஊரில் அந்தமான் போயிட்டு வந்தீங்களா? இதுதானே வேலையே. பாஜக வந்ததுன்னா பாஜகவில் இப்போ பிரபலமான ஆட்கள், ஏப்பா சோப்பில் மோடி சோப்பில் இருக்கார், என் கூட பார்த்து பேசுறத பற்றியா? அப்போ இதுதான். அப்போ இந்த டத்தோங்கிறது இந்திய பத்மஸ்ரீயை போன்ற உயரிய விருது. செய்கிற தொழில் என்ன? இல்லை டுபாக்கு, ஹவாலா, மணி லெண்டிங், அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், அண்டர் நிழல் உலக தாதாக்கள். இப்போ இதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போகிறேன். நீங்கள் அங்கே வந்து மது இருக்குங்க, ஆனாலும் அது சென் டாக்ஸ்னா பாவம்னு அர்த்தம். சென்னா பாவம். நம்ம ஊர் பீர் அங்கே 3000 ரூபா. எவ்வளவு? 3000 ரூபா. இங்கே 150 ரூபாய்க்கு விற்கிற பீர் எவ்வளவு? 3000 ரூபா. பாவ வரி 500%. ஆமாம். ஜானி வாக்கர் 1 லட்ச ரூபா. ஆமாம். அந்த ஒரு காசு 22 ரூபா ஒரு வெள்ளி, மலேசியா வெள்ளி. ஆமாம். அந்த காசு ஜானி வாக்கர் நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா சரக்கு ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கு 1 லட்ச ரூபா. இது பூராமே சிங்கப்பூர் வழியாக கடத்தப்படுகிறது. இதுக்கு பாஸ் யாரு? பாஸ்? நம்ம டத்தோ மாலிக் தான். என்ன சொல்றீங்க? டத்தோ மாலிக் தான். ஏன்னா இந்த டத்தோ மாலிக்கு இந்த இவ்வளவு பெரிய அண்டர் கிரவுண்டு
உலகத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு என்ன உதாரணம்னா, ஒரு இந்த ஜனநாயகன் 85,000 பேர் வைத்து புக்கிட் ஜலீல் மைதானம் மலேசியாவில், அந்த மைதானத்தில் தான் 85,000 பேரை திரட்டி காமிச்சார். விஜய் போருடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? பாட்சா படத்தில் ரஜினி முத்தம் கொடுக்குறதை போல. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏறக்குறைய ஒரு 20 கோடி ரூபாய் செலவுல இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த ஜலீலை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாக்கடை திறந்துருக்காரு கோலாலம்பூர்ல, லிட்டில் இந்தியா ஏரியாவில். அதுக்கு நம்ம சார்ட்டர் ஃப்ளைட் ஒரு முறை வங்கக்கடலை தாண்டி கோலாலம்பூர் இறங்கி, கோலாலம்பூர் வந்து மறுபடியும் வங்கக்கடலை தாண்டி சென்னையில் இறங்குவதற்கு குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய் வேணும். எவ்வளவு? 2 கோடி. நீங்க அந்த பறக்கும் உல்லாச உலகம் அது. என்ன சொல்றீங்க? ஆமா, பூரா பார் செட்டிங்ஸ் தான். நீங்களே உள்ள போயிட்டு வந்து அவ்வளவு தரவு தகவல். அதாவது ராணுவ ரகசியங்களே தெருவுக்கு வந்துருது சார். வருதா இல்லையா? ஆமா, ராணுவ ரகசியம். அமெரிக்கா பென்டகன் வந்து தரைக்கு கீழே 20 ஃப்ளோர், தரைக்கு கீழே 20 ஃப்ளோர். ஆமா, நீங்க பின்லாடன் விமானத்தை கடத்தி குண்டு போட்டாங்கல்ல, அப்போ ஒண்ணுமே ஆகல. அதான் பென்டகன். தரைக்கு கீழே எத்தனை மாடி? 20. மேலே இல்ல, கீழே. அங்க இருக்கிற செய்தியே வெளியே வந்துருது. அப்போ தனி விமானத்துல கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்திருக்காரு. நல்லா உல்லாசமா. ஆமா. நீங்க இப்ப அவருக்கு மலேசியாவில் கோலாலம்பூருடைய புறநகர் பகுதியில் ஒரு 40 ஏக்கராவில் ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கு. யாரு நீங்க தென்கிழக்கு ஆசியா நாட்டை கிராஸ் பண்ணாலும், சிங்கப்பூர், மலேசியா, இப்படி எங்க போனாலும் சரி, அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகாமல் எந்த நடிகையும் நடிகர்களும் நீங்க கிராஸ் பண்ணவே முடியாது. என்ன சொல்றீங்க? விஜய் அப்படியே கையை பிடிச்சி முத்தம், பாத்தீங்களா? குனிஞ்சு முத்தம் கொடுக்கிறாரு. ரஜினி குனிஞ்சு முத்தம் கொடுக்கிறாரு. நீங்க அவரு லிங்கா படம் அவருதான், ரோமியோ ஜூலியட் படம் அவருதான், தங்க மகன் தனுஷ் அவருதான், கபாலி அவருதான், தெரிய விஜய் படம், இப்படி எந்த படம் வந்தாலும் மலேசியா தமிழ் குடிகளுக்கு அவர் தான் போட்டு காமிப்பார். எல்லா படமே தமிழ் படம், அத்தனை படமும் அவர் கட்டுப்பாடு. அதுக்காக என்ன கம்பெனி வச்சிருக்காருன்னா, மாலிக் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதாவது இங்க தமிழ்ல வர்றது அப்படியே மலைய மொழியில மாத்திடுவார். மாத்திடுவார். இவருடைய பண்ணை வீட்டுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் கோடிக்கணக்கா நிதி கொடுப்பாராம். கோடிக்கணக்கா நிதி. அப்பதான் அந்த 100-300 கோடி ரூபாய் ஹவாலா பணம், தங்க கட்டிகள், இன்னைக்கு வரைக்கும் வழக்கு என்னாச்சு? புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்கான நபர். இன்று வரை மலேசியாவில் இருக்கக்கூடிய மது மார்க்கெட், அண்டர் கிரவுண்ட் மது மார்க்கெட், நீங்க எவ்வளவு வரி அங்க? நீங்க ஏறக்குறைய 500% வரி. ஒரு பீர் பாட்டில் 3000 விற்கிற கணக்கு போட்டுங்க. சென்ட் டாக்ஸ், பாவ வரி, அப்படியே சொல்லி வசூல் பண்றாங்க. இந்த பாவ வரிய ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துகிறவர் யாரு? நம்ம தத்தோ அப்துல் மாலிக் தஸ்தகீர். எவ்வளவு பெரிய பேர். அப்போ மலேசியா அரசுல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அத்தனை கட்சிகளுக்கும் பல கோடி நிதியை வாரி வழங்குவார் இந்த நபர். இவரை பொறுத்த வரைக்கும் மலேசியாவை தாண்டி துபாயிலும் வியாபார தொடர்பு. மலேசியாவை தாண்டி துபாயிலும் வியாபார தொடர்பு. இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு உதவியா நம்ம அப்துல் மாலிக்க ஒரு உதவி செய்யுங்கிறார். துபாயில ஒரு மீட்டிங், நம்ம முதலமைச்சரும் மாலிக், தத்தோ மாலிக். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? விஜய கொண்டு போய் அங்க நிகழ்ச்சி நடத்துறாரு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு எதுக்கு இவர் முதல்வர் எதுக்கு சந்திக்கிறாரு? முதல்வர் துபாயில சந்திக்கிறார். சந்திச்சு விஜய தனியா நிக்க சொல், எத்தனை கோடி வேணாலும் நான் பணம் தர்றேன், நீ பேசி முடிச்சிருப்பா. முடிச்சிட்டாரு. முடித்து தனியா நிற்பேன்னு சொல்றாரு. ஆனா அமித்ஷா சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணணும், நான் தாயா முடிவு பண்ணணும். நான் தான் இந்திய டத்தோ, நீ மலேசியா டத்தோ, நாடு இந்தியாவுக்கு நான் தான் டத்தோ, நான் சொல்றதுதான் டொத்தோ. எப்போ
நீங்கள் 4 பேர் விசாரணை எங்கள் டெல்லியில் 4 பேர் விசாரணை போன உடனே யார் 4 பேர்? 4 பேர். இப்போ இந்த ஊடகங்கள் மீடியாவை மீடியான்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த டிரைவர் விசாரிக்கப்பட்டதை எந்த மீடியாவும் போடலைன்னா நீங்கள் ஆதவர்ஜனாவுடைய கள்ளப்பணத்தில் தந்தி டிவி, சன் டிவி, மணல் திருட வைகுண்டராஜா, இப்படி அத்தனை டிவியும் டிரைவர் போனதை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. யார்? எந்த டிரைவரு? விஜயுடைய ஓட்டுநர். எங்க போனாரு? சிபிஐ விசாரணைக்கு. அது சரி. அப்போ இது ஊடகமா இல்ல டாகமா சொல்லுங்க. அத்தனை செய்திகளையும் டிரைவர் அப்படியே கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒப்புதல். போன உடனே இந்த 4 பேருக்கு டெல்லி குளிர், சொட்டர் கிட்டு, மப்ளரு, குரங்குக்குள்ளா எல்லாம் ஷாக்ஸு எல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. போன உடனே இந்த 4 பேருக்கும் ஐஸ் வாட்டர், ஜில்லு தொட முடியாது ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கான்னு கொடுத்தாங்களாம். ஐஸ் வாட்டர் 4 பேரும் இது எப்படியா குடிக்கிறது? குடிச்சுதான் ஆகணும். தண்ணி தானே குடிச்சுக்கப்பா. நாங்கள் எங்கள் ஆட்களை போய் சாப்பிட்டு வர்றோம். எங்கள் கேண்டீன்லேயே சாப்பிடு, எங்கள் கேண்டீன்லேயே சாப்பிடு. நீ வெளியில் அலைய வேண்டாம். உனக்கு என்ன வேணும் இங்கேயே சாப்பிட்டுங்க. இது 4 பேரில் 4 பேருடைய விசாரணையும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. யார் 4 பேர்? யாரை கரெக்டாக சொல்லுங்க பேரு? டிரைவர், ஓட்டுநர். ஓகே. யார்? விஜயோட ஓட்டுநர். விஜயுடைய கேரவன் ஓட்டுநர், டிரைவர் ஓட்டுநர், பர்சனல் ஓட்டுநர். யாரை ரகசியமாக சந்திக்க போறாரோ அப்போ இந்த ஓட்டுநர் தான் இருப்பார். விஜய் அதாவது அவர் ஓட்ட மாட்டார் காரை அவர் ஓட்ட மாட்டார். எங்க போறாரோ அப்போ இவர் தான் ஓட்டுவார். அவர் ஓட்ட மாட்டார். அவர் ஓட்டினார இவர் தான் பார்ப்பார். அப்போ அடுத்து ஆதவ அர்ஜுனா, புஷி, நிர்மல், 3 பேரும் எங்களுக்கு பனையூர் தாங்க தலைமையகம். அங்கிருந்து உத்தரவு வரை நாங்கள் செய்வோம். நீங்கள் குறிப்பாக கேட்டது ராத்திரி 8 மணிக்கு வருவார்னு தெரியும். காலை 8 மணிக்கு கூட்டத்தை கூட்டுறீங்க. மின்சாரத்தை தடை செய்கிறீங்க. என்ன காரணம்? எங்கால மின்சாரத்து மேலே ஏறிடுவான். அப்போ இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த வேலுச்சாமிபுரத்தில் கூட்டுவதற்கு யார் உத்தரவிட்டா? அந்த ஏரியா தொழிலாளர் நிறைந்த பகுதி, எல்லாம் கூலி லேபர்ஸ். கரூர்ல இந்த தறியில வேலை பார்க்குற கூலிஸ். வேலுச்சாமிபுரமே முழுக்க பணக்காரன் வசிக்கிற ஏரியா இல்ல, எல்லாமே கூலி தொழிலாளி இருக்கிற ஏரியா. அப்ப அவன் 5 மணிக்கு சம்பளம் வாங்க நேரம் வருவான். முதல்ல 40,000 பேர் இருக்கான். அவன் 10,000 குழந்தை கூட்டிட்டு 50,000 பேர். இதெல்லாம் யார் திட்டமிட்டது? பனையூர். யாரு? புஷி. மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் இதுல ஒரு ஆளு. முதல்ல கரூர்ல எல்லாத்தையும் ஒன்னா உட்கார விசாரிச்சிருக்காங்க. டெல்லியில தனித்தனியா டிஐஜி லெவல்ல உள்ள அதிகாரி மதியழகனை கேட்கும்போது மேலேருந்து உத்தரவு வந்தது. நான் அதை செஞ்சேன். மின்சார துண்டிப்பு மேலேருந்து உத்தரவு வந்தது. சரி, அந்த 16 ட்ரோன் பறந்தது பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். 16 ட்ரோன் எதுக்கு பறக்கணும்? அதை படப்பிடிப்பா இல்லை இந்த மக்கள் கூடுவதை நீங்கள் ஆவணப்படுத்துவதற்கா? எனக்கு தெரியாது. எல்லாம் மெட்ராஸ்ல தான் வந்தது. இப்படி பல தகவல்கள் எல்லாம் எதை நோக்கி? நிர்மல்குமாருக்கு விசாரணை, ஆதவர்ஜனா, புஷி, டிரைவர், அத்தனை பேருக்கும் கிடுக்கு புடி விசாரணை எல்லாம் எதை காமிச்சு விட்டாங்க? எல்லாம் பனையூர் தான். பனையூர் தான் மொத்த அதிகார மையம். அதாவது விஜய் காட்டிட்டாங்க. இந்த 4 பேர் வந்த பிறகு சிபிஐ என்கொயரி பனையூர்லயும் நடக்குது. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களா? என்ன சொன்னீங்க? நீ என்ன விஜய் தனித்தனியா ஒவ்வொருவரையும் 1 மணி நேரம் விசாரிச்சிருக்காரு. இங்க ஒரு சிபிஐ, இவரு அங்க அமித்ஷா சிபிஐ, இங்க விஜய் சிபிஐ. ஏண்டா என்ன கேட்டா என்ன சொன்னா? தனித்தனியா ஒவ்வொருவரையும் பிரஷர் ஏறி என்னடா சொன்னீங்க? இல்லையா, எல்லாம் சென்னையிலிருந்து தான் உத்தரவு வந்தது. என்ன சொல்லிவிட்டீங்களாடா? அமித்ஷாட்ட காட்டி கொடுத்துட்டீங்களா என்னைய? இப்படி அவர் சண்டை போட்டு இல்லையா நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க, நாங்கள் எப்படியா சமாளிக்கிறது? உங்களுக்கு அமித்ஷா கூட்டாளி, மோடி கூட்டாளி, ராகுல் காந்தி கூட்டாளி, எங்களுக்கு யாரையா கூட்டாளி? இப்படி சிபிஐ என்னென்ன கேட்டால் என்னென்ன சொன்னாங்கன்னு விஜய் ஒவ்வொருத்தரையும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விசாரிச்சிருக்காரு. இப்படி விஜயுடைய இந்த அப்துல் மாலிக்குடைய
இந்திய தொடர்புகளை சிபிஐ விசாரிச்சுட்டு ம் சிபிஐ விசாரிச்சுட்டு இப்போ மாலிக் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர், மாலிக் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ், மாலிக் மொஜ்னு எஸ்டிஎல், அதாவது மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன், மாலிக் குரூப் ஆஃப் கம்பெனி, இப்படி பல கம்பெனி, எல்லா கம்பெனிக்கும் இந்தியாவில் கிளை இருக்கு. எங்க? சென்னையில். இந்த கம்பெனியுடைய தொழில் என்ன, பரிவர்த்தனைகள் என்ன, சினிமா ஒயிட்டா பிளாக்கா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளவு, இப்படியான விசாரணைகளும் இப்போ தொடர்கிறது. தொடர்ந்தால் நீங்கள் இப்போ இந்த கர்நாடகாவை சேர்ந்த கேயூன் கம்பெனிக்கு உண்மையாகவே ஸ்பான்சர் யார்? இந்த கம்பெனியினுடைய பினாமி ஒருவேளை மாலிகா, அப்துல் மாலிகா. இந்த 500 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்தது? கரெக்ட். இப்படி ஏன்னா விஜய் வச்சு படம் எடுக்கக்கூடிய இந்த கர்நாடகா கம்பெனி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. 500 கோடி உடைய சொந்த பணமா, இல்ல மாலிக் கொடுத்தாரா, இல்ல விஜய் சொல்லி மாலிக் கொடுத்தாரா? இந்த 500 கோடி ரூபா ஏன் மலேசியாவில் கொண்டு வைக்கிறீங்க? மலேசியாவை தேர்ந்தெடுத்துக்கு என்ன காரணம்? ஏன் சென்னையில் வைக்கல, பெங்களூர்ல ஏன் வைக்கல? மலேசியாவுக்கு என்ன காரணம்? அப்போ கருப்பை வெள்ளையாக்குவதா, வெள்ளை கருப்பாக்குவதா? இப்படியான விசாரணைகளும் இப்போ அந்த பெங்களூரை சேர்ந்த கேயூன் கம்பெனியும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. மாலிக்கும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டு மாலிக் இனிமே இந்தியா பக்கம் வரவே மாட்டார். சென்னை பக்கம் வர வாய்ப்பே இல்லை. இவரை நம்பி யாரும் மலேசியாவுக்கு போவதற்கு போனா அமித்ஷா வந்துடுவார், சிபிஐ வந்துரு. இப்படி திரைப்பட உலகமே ஒரு கலக்கத்துல கலங்கி போயிருக்கு. இதுக்கு நடுவுல இந்த ஹவாலா ஏஜெண்டாக ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல வருடத்திற்கு வர்த்தகம் செய்யக்கூடிய நிறுவனம். இந்த 500 கோடி ரூபாய் மணி லெண்டிங் இந்த நிறுவனம் மலேசிய அரசுக்கு விசாரிக்க சொல்லி இந்திய அரசு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நீங்க 2023 பொறிச்ச 300 கோடி ரூபாய் அந்த மலேசிய அரசாங்கத்தினுடைய கிரைம் பிரான்ச் விசாரிச்ச வழக்கினுடைய ஆவணங்களை இவங்க கேட்டிருக்காங்க. அதுல இந்தியனுடைய பணம் எத்தனை பேர், அவளால் அங்க கொடுத்து இங்க வாங்குற உண்டியல், அந்த பணம் யாருது, அந்த பணம் எங்களுக்கு சேர வேண்டியதா, எங்க இந்திய தொழிலாளி அங்க உழைச்சு கொடுத்ததா, இப்படியான விசாரணையும் இது நீளுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல தனி விமானம், நகைக்கடை, இந்த வியாபாரம் இவர்கள் போய் 2 கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு எவ்வளவு வருமானம் வந்து. சிம்பு அடிக்கடி போவாராம், தனுஷ் அடிக்கடி மலேசியா போன அங்கதான் தங்குவாராம். இவர்கிட்ட நடிகைகள் நீங்க திரிஷா, கீர்த்தி சுரேஷ், ஹன்சிகா, தமன்னா, குமன்னா, அனுஷ்கா, எல்லா கும்பலும் அங்கதான். பெரிய கையா இருப்பாரு, பெரிய கையா. நீங்க சார்ட்டர்ட் ஃபிளைட்டை நகைக்கடைக்கு அனுப்புறாருன்னா நீங்க பெரிய கையா தான் இருக்க முடியும். தனி விமானம் யாராக இருந்தாலும், தனி விமானத்துல நீங்க 40,000 அடி உயரத்தில் பறக்கிற பொழுது நீங்க ஸ்காட்ச் உதவியோடு 80,000 அடி உயரத்துக்கு போயிடலாம், அப்படியே பறந்து போகலாம். அப்போ இதை மாலிக்கு வந்தா அத்தனை திரைப்பட நடிகர்களும் நீங்க அவர் இந்த 7 நட்சத்திர ஐடிசி பார்க்கில் அத்தனை கூட்டம் இருக்குமா. நீங்க இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு தானே மாலிக்கு யாரு உலகமே தேட ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் இவங்களுக்கு தெரியும். அவர் இருந்தா நீங்க அந்த ஃப்ளோரே ஃபுல்லா புக் பண்ணிடுவாராம் எங்க ஐடிசியில். ஏன் அத்தனை விருந்தினர்களோட வருவாராம். மலேசியாவில் இருக்கக்கூடிய பல டத்தோக்களோட வந்து இங்க அந்த ஃப்ளோர் முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இவர் என்ன பண்ணுவார்னா அத்தனை நடிகைகளும் இவரை பார்ப்பதற்கு குவிந்து விடுவார். நீங்க லண்டன்ல சுபாஸ்கரன், லண்டன்ல லைக்கா சுபாஸ்கரன், ரஜினி வச்சு படம் எடுத்தவர், பொன்னியின் செல்வனை தயாரித்தவர். இந்த நபர் அவர் ஒரு ஈழத்தமிழர், ராஜபக்சேவுடைய பினாமி, பிரான்ஸ் அரசில் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி, அல்ஜீரியா அரசில் தேடப்படுகிற குற்றவாளி. ஆனா லண்டன்ல அவர் ஒரு பெரிய விஐபி. இந்த மாபியாவும் ஹவாலா தான். இங்க யாருக்கு பணம் வேணுமோ லண்டன்ல போய் வாங்கிக்கலாம், இங்க கொடுத்தா லண்டன்ல வாங்கிக்கலாம், லண்டன்ல கொடுத்தா இங்க வாங்கிக்கலாம். இந்த மாஃபியாவும் நீங்க தமிழர் ரஜினிக்கு நெருக்கமானவர், ரஜினியை வச்சு படம் எடுத்தவர். இப்போ மாலிக்கு விஜய்க்கு நெருக்கமானவர், விஜய்க்கு நெருக்கமானவர். இவர் லண்டன் பேஸ், இவர் மலேசியா பேஸ். மலேசியா, சிங்கப்பூர்,
2 நாடுகளிலும் இவர் சொல்லுகிற அத்தனை வேலைகளும் மிக எளிதாக நடக்கும். அப்போ அவ்வளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. மிகப்பெரிய அதாவது நீங்க டத்தோ பத்மஸ்ரீ விருது மாதிரி டத்தோவே கொடுத்துருக்காங்களா, அந்த செல்வாக்கோட இந்த செல்வாக்கு போய் சேர்ந்துருச்சு. திரைப்பட செல்வாக்கையும் யாரு பிடிச்சி வச்சிருக்கிறப்ப அமித்ஷா பிடிச்சி வச்சிருக்காரு. அதனால சொல்ல வர்றீங்க. அமித்ஷா நீங்க இப்போ விஜய அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து 40 சீட்டு துணை முதலமைச்சர். இதுக்குதான் இதெல்லாம் அதுக்கு தான். நீங்க சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இத இப்போ புது வருடத்திற்கு வாழ்த்து சொல்லுவதற்கு எடப்பாடியை பார்க்க போனவங்க போறான், அவர் முதலமைச்சர் மாதிரியே இருக்காரியா, முதலமைச்சர் மாதிரியே. விஜய் வருவது உறுதியாகி விட்டது. அப்ப கூட்டி வர்றது யாரு? அமித்ஷா தான் கூட்டு வருவார். குழந்தைய யார் கூட்டு வருவா? அப்புறம் இங்க ஒரு ஸ்டாலின் ஐயா அவர் சொன்னாரு, நீங்க வந்து தனியா விடுறா, தனியா அவர் நிக்கவேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இப்ப அவர் 3 நாளா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், குளிர், ஜுரம். நீங்க உதயநிதி கூப்பிட்டு 5000 கோடி ரூபா இப்போ இந்த 2 மாசத்துக்குள்ள பிடபிள்யூ, ஹைவேஸ், உள்ளாட்சி, ஊராட்சி எல்லா துறையிலையும் நீங்க 5000 கோடி ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கான். உதயநிதி கூப்பிட்டு எதையும் ரிலீஸ் பண்ணாத, லாக் பண்ணுட்டாராம். ஏன் இந்த ஆட்கள் யாரு, துரைமுருகன், இப்படி மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு உட்பட அத்தனை பேரும் இந்த 5000 கோடியை அவசரமா பிஏக்கள் போல நம்பரே மாத்திட்டான். ஏப்பா நீ கான்ட்ராக்ட் வா, நீ எடு கமிஷனை கொடு. இப்போ 1.5 லட்சம் கோடி ஹெச்ஆர்என்சியில் பாதி தங்கத்தை உருக்கி என்ன ஆச்சுன்னே தெரியல. கோயிலுடைய நகையை உருக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? கோவில் நகையை உருக்கி சாமி செய்கிறேன், சிலை செய்கிறேன், இதெல்லாம் பாதி தங்கத்தையே காணும். ஐயப்பன் கோயிலையே ஐயப்பனையாக காணும், பாதி தங்க தகடையாக காணும். இங்கே ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் கோடிக்கு பொறுமானம் உள்ள 75,000 கோடி தான் இருக்குது. 75,000 கோடி நகையை காணாமா. இப்போ அடுத்து யார் ஆட்சி மாறுகிற பொழுது காட்சிகளும் மாறும். இல்லை, அவர் தனியாக நிற்க போகிறதானே சொல்கிறாப்புல. யாரு? விஜய் வந்து நான் தனியாக தான் நிற்பேன், 100 வந்து காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்னு பரபரப்பாக அவர் பேசியிருக்கிறாங்களே. இல்லை, அது ஆதவ் அர்ஜுனாவுடைய ஐடி விங்கினுடைய வலிமை. இதை பிரவீன் சக்கரவர்த்தியும் சேர்ந்து உருவாக்குறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளு. பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ போன வாரம் ஆர்எஸ்எஸ் ஆளுன்றீங்க, அவர் ராகுல் காந்தி நெருக்கம் தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி கிரீன்வேஸ் ரோட்டில் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கார். யார் வீடு? பக்கத்து வீடு, பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுக்கு பக்கத்து வீடு வாங்கியிருக்காரு. ஆமாம் வாங்கி அடுத்த வீடு சார் போய் செக் பண்ணிக்கங்க. சரி, சவுக்கு அங்கே தான் மீட் பண்ணுறாரு. யார? சவுக்கு பிடிஆரை மீட் பண்ணும்போது அங்கே தான் பக்கத்து வீட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி கூடிய விரைவில் பாஜகவில் இணைய போகிறார். பாஜகவில் இணைந்து அதிமுக கூட்டணியில் அவர் எம்எல்ஏ போகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. நான் தான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஆர்எஸ்எஸ் 100 வருடங்களுக்கு முன்பாக சிந்திப்பவர்கள் சொல்லியிருக்கேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி யாருடைய ஆள் தெரிஞ்சு போச்சா? ஆர்எஸ்எஸ் உடைய ஏறக்குறைய இப்போ அமித்ஷாவுடைய ஆளு. திட்டம் போட்டுருக்காரு. எல்லா திட்டம் காங்கிரஸை உடைப்பது, காங்கிரஸை பிளந்து கொண்டு போவது. காங்கிரஸை பிளக்க முடியாது. ஏன்? காங்கிரஸ் திமுகவினுடைய அடிமை. 2வது சத்தியமூர்த்தி பவனை இன்னொரு அறிவாலயம் தான், இன்னொரு அறிவாலயம். அதனால இதெல்லாமே ஒரு வகையான கூட்டணி பிளவு. கூட்டணி நீங்க செங்கோட்டை சொல்றாருல, சிறுத்தை தலைவரை கூட இல்லாமல் இருக்கலாயா, சிறுத்தைகள் பூரா எங்க பின்னாடி தான் இருக்கான். யார் சொன்னான்? செங்கோட்டையன் சொல்றாரு. அவர் பின்னாடி இருக்காங்க முதல்ல. அப்புறம் எப்படி சொல்றாரு அவரு? அப்ப இந்த தைரியத்துல நம்ம போய் சேர போறோம். ஒருவேளை இவர் அங்க அனுப்பிவிட்டது அதுதான் காரணமா இருக்குமோ? அனுப்பிலாம் விடல, இவரு எடப்பாடி விரட்டி விட்டாரு. உண்மைதான், 100%. பல செங்கோட்டையர் அவர் இப்போ பழைய ஆட்களை யாரையும் சந்திக்கிறதே இல்லை எடப்பாடி. ஆமா, எப்படின்னா நீங்க 91, 96 ஜெயலலிதா முதலமைச்சர். அந்த ஆட்சி முடிந்த பிறகு ஜெயலலிதா திமுக நீங்க பல வழக்குகள், பல சிறை, இப்படி பல பிரச்சனை வந்த பிறகு ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. நீங்க அடிச்ச காசை கண்டெய்னரை பூரா கொண்டு போய் ஹைதராபாத்தில் வீடான்னு இந்த வளர்ப்பு மகனை அனுப்பிச்சா அவன் அப்படியே கும்மிடி போட்டி வரைக்கும் போயிட்டு அப்படியே மன்னார்குடிக்கு போயிட்டான். இப்படி பல விஷயங்கள் நடந்த பிறகு ஜெயலலிதா ரொம்ப அந்த அம்மா இப்போ எடப்பாடி என்ன கண்டிஷனு, அதே கண்டிஷன் ஜெயலலிதா. அப்போ திமுக ஆட்சி காலம் முடிஞ்சு
2001 வந்த பிறகு பழைய ஆட்கள் யாரையுமே அந்த அம்மா பார்க்கல. பழைய ஆட்கள் யாரையுமே திரும்பி பார்க்கல. அத்தனை முகங்களும் யாரு? புது முகங்கள். இப்போ எடப்பாடி அதே ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். பல செங்கோட்டையை நம்மளை கவுத்துருவாங்க. அதனால புதுமுகங்களை கொடுத்தால்தான் நம்மோடு இருப்பான். இல்லைன்னா எல்லாம் பிஜேபி கிளம்பிடுவான். பிஜேபி எடப்பாடியை ஆட்சியில் அமர வைத்த பிறகு, விஜயை துணை முதலமைச்சராக பவன் கல்யாணை போல அமர வைத்த பிறகு ஆட்டம் ஆரம்பிக்கும். பாஜக ஆட்டம், அமித்ஷா ஆட்டம். மோடி எல்லாம் டம்மி பீஸுங்க. அமித்ஷா தான் சரியான பீஸ், பெரிய பீஸ், பட்டா பீஸ். அவருக்கு இப்போ இங்க பூரா தமிழ்நாட்டை ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடைக்கலமான ஒரு பகுதியாக உருவாக்க வேண்டும். காவிக்குடி கோட்டையில் பறந்தே ஆக வேண்டும். அது அமித்ஷாவுடைய திட்டம். அமித்ஷா அதுக்கு இப்ப விஜயை பிடிச்சிருக்கிறாங்க. விஜய் இப்ப எங்க போய் மாட்டிட்டார்? அங்க மாளிகிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த மாளிகை அமித்ஷா மாட்டிக்கிட்டாரு. இப்ப அமித்ஷா இன்னொருத்தர் மாட்டினவரு நம்ம எடப்பாடி. அப்ப சோழி முடிஞ்சுச்சு. இதுதான் இப்ப நீங்க போறப்ப கூட பேசிட்டே இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, நான் இப்ப நிறுத்தல. செங்கோட்டையனை பேசும்போது நீ போய் கேளுன்றீங்களே, அது என்னன்னு மக்களுக்கு சொல்லணுமே. இல்ல பிடி செல்வகுமார் என்ன சொல்றாரு, விஜயை பத்தி கேட்கணும், திரிஷாட்ட போய் கேளுனாரா இல்லையா? பிடி அவர் 25 வருட காலம் விஜய் உருவாக்கணும். விஜய உருவாக்கியவர் 4 பிரசாந்த் கிஷோருக்கு சமம். யாரு? பிடி செல்வகுமார். அவர் என்ன சொல்லிட்டாரு, விஜயை பத்தி கேட்கணும், திரிஷாட்ட போய் கேளியா. அதே போல செங்கோட்டையை பத்தி கேட்கணும்னா பானபிரியாட்ட போய் கேளியா. என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க? ஜெயலலிதா கொடநாட்டில் தங்கி இருக்கு. ஒரு பெண் எம்எல்ஏ, பாவம் அந்த அம்மா பேர்ல சொல்ல வேண்டாம். அப்போ பாவம் நம்ம சகோதரிகள் எல்லாம் ஒரு அந்த பெண் எம்எல்ஏவுடைய கணவன் மண்ணெண்ணக்கேனோட போறாரு. எங்க? ஜெயலலிதா மாட்டேன். ஆமா, கொடநாட்டுக்கு போறாரு. போய் நான் இப்போ மண்ணெண்ணை குச்சிட்டு கொளுத்து, அப்பாப்பா எல்லாம் கொளுத்திடாது, இரு, அம்மாவை பார்த்தே ஆகணும். அம்மாவை பார்த்தே ஆகணும். அம்மா அந்த எஸ்டேட்டில் சிந்து நதியின் இசை நிலவினிலே, அந்த அம்மா ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற நீர்வீழ்ச்சியில் போட்டு ஓட்டுறது. யாருக்கு? அம்மாவுக்கு. அம்மாவுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு. பெத்த பிள்ளைங்க ஐயோடு தெருவில் நிற்குது, அழுகுது. அந்த அம்மா அங்கே போட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ சசிகலா பார்த்துட்டு போயா, சசி போய் என்னன்னு கேளு போ அப்படின்னு. சரி, அம்மாவை பார்க்கலன்னா 5 நிமிஷம் நான் கொளுத்திக்குவேன். டோட்டல் மீடியா வர சொல்லிட்டேன். யார்? இப்போ பெண் எம்எல்ஏவுடைய கணவர். இல்லைம்மா உங்களை தான் பார்க்கணுங்கிறான். என்ன ஏன் பார்க்கணுங்கிறான்? என்னன்னு கேட்டியா? சொல்ல மாட்டேங்கிறாருமா. யார்? அந்த எம்எல்ஏவுடைய கணவர். சரி, ஏதோ பெரிய குடும்ப விஷயம் போல நானே வரேன். அந்த மாதிரி கேட்குது, என் பொண்டாட்டியை காணா 1 மாசமா. எங்க? செங்கோட்டையை தள்ளிட்டு போயிட்டாரு. செங்கோட்டையா? அட பாவி, இப்படியா? கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர். இதான் கல்வி அமைச்சர். இதான் கல்வி அமைச்சர். அப்போ நீங்க இந்த செங்கோட்டையனுக்கு ஒரு பிஏ கதிர்முருகன் ஒருத்தர். கதிர்முருகன் ஒரு பிஏ, அரசியல்வாதி அல்ல, அதிகாரி அல்ல, ஒரு பிஏ. 350 பேரை கூட்டிட்டு ஆட்டம் பாட்டம் கோயிலாட்டத்தோட நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காரு. சீட்டு கொடுங்க, சைதாப்பேட்டை சீட்டு. எதுக்கு? எடப்பாடிட்ட கதிர்முருகன் பணம் கட்டிட்டு போயிருக்காருங்க. கட்டிட்டு போய் என்ன சொல்றாரா, சைதாப்பேட்டையை நான் ஜெயிச்சுக்கிறேன், டி நகருக்கு செலவு பண்ணிக்கிறேன், வேளச்சேரிக்கு செலவு பண்ணிக்கிறேன். செங்கோட்டையுடைய பிஏ கதிர்முருகன். அப்போ செங்கோட்டையன் எவ்வளோ இருக்கணும்? எதில் அடித்தது? கல்வித்துறையில். அந்த காலத்தில் லேப்டாப், சீருடை, புஸ்தகம், நோட்டு, இதில் பள்ளி கல்வித்துறையில் அடித்த காசு நீங்கள் ஒரு சாதாரண பிஏவை ஒரு 2000 கோடி வச்சுருக்கோம். அப்போ செங்கோட்டையன் எவ்வளோ இருக்கும்? அதே போல் எழில் அடையாறில் தினகரன் வீட்டுக்கு அடுத்த வீதியில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பிரம்மாண்ட பங்களா. எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 கோடி இருக்கும். யாரு? பிஏ எழில். இப்படி செங்கோட்டையுடைய பிஏக்களை 1000 கோடி 500 கோடி வச்சிருக்காருன்னா, செங்கோட்டை மகன் கதிர் எத்தனை கோடி வச்சிருப்பார்? கரெக்டு. அப்போ செங்கோட்டையனுடைய மனைவி, மகன், மகள் எல்லாம் போய் அந்த அம்மாட்ட பதவி போனது
இந்த எம்எல்ஏவுடைய கணவர் மன்னனை கடைசியாக பார்த்தாரு ஜெயலலிதா வந்தா பார்த்தாரு. பார்த்த பிறகு செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டது, தூக்கிட்டாப்புல. அம்மா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தா. ஆமாம் ஆமாம், இரும்பு பெண்மகள். ஆமாம். அப்போ இது ஒன்று. அதுக்கு முந்தி இதே போல் ஒரு புகார், குழந்தை குட்டி பொண்டாட்டி கூடையெல்லாம் போய் சொல்லுது, அம்மா இவர் எங்கேயோ படுத்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து இருக்காரு, ஷட்டப் செல்லப்பாவா. அப்போது அந்த அம்மா கூப்பிடுது, யோ எனக்கு வருத்தமாக இருக்கியா, கவலை, எனக்கு இப்போ நல்ல உறவு இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி மச்சான் மாமன் ஒன்றும் இல்லை, நான் தனியாக கிடக்கிறேன், உனக்கு பாரு அருமையான மனைவி, அருமையான மகன் மருமகள் பேரை பேச்சு இப்படி இருக்கு, இந்த இதுதாயா சந்தோஷம், நல்லா சொல்லி பாருங்க, இதுதாயா சந்தோஷம், இவர்களோடு வாழ்வதாயா சந்தோஷம், எனக்கு எல்லாம் இருக்கியா, இப்படி யாருமே இல்லையா, நான் தனிமையில் இருக்கேன். இது போன்று இன்னொரு முறை புகார் வந்தது, நீ ஏதோ செட்டப் செல்லப்பா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொலைச்சிருவேன். சரி, அப்போ இருக்க பதவி போச்சு, அப்பயும் போச்சு. செங்கோட்டையனுக்கு பதவி போனது பூரா படான விஷயத்தில். ஆனால் நீ அதுக்கு வர நான் கேட்ட கேள்விக்கே வரலையே, என்ன பூரா சொன்னேன், இன்னொன்று கேட்டனே, நீ தானே சொன்ன ஏதோ இல்லைங்க, பாவம் அந்த சகோதரி அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்குது, அதனால அதை நம்ம தோண்டி எடுக்க வேண்டாம் குப்பை. சரி, இப்போ நான் எதுக்கு மெயின் அந்த செங்கோட்டை நம்ம வேண்டியவர் தான், நம்ம சந்தித்த கூட ஆள் தான். நான் ஏன் கேட்குறேன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தை தொண்டெல்லாம் என் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஐயா வச்சுட்டு பேசுகிறதான் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அரசியல் எவ்வளவோ தலைவர் இருந்தாலும் அதிகமாக மக்கள்கிட்ட உடைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் சொல்லுவாங்க. யாருக்குமே ரெக்கார்டே இல்லை. ஆனால் அந்த ரெக்கார்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காத ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த பூமியை 33 முறை சுற்றுவதற்கு சமமான தூரங்களை கடந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 24/7 உழைத்து கொண்டே இருக்கிற எங்கள் தலைவர்னு நீங்களே பல முறை பார்த்துருக்கிறீங்க, சந்திச்சிருக்கிறீங்க. அதே நாங்களே ரெக்கார்டு எடுத்துருக்கிறோம். என்ன ரெக்கார்டு, எங்கள் ரெக்கார்டு என்ன வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், அவர் 2025 விமான பயணங்கள் மட்டும் 285 நம்பர்ஸ். நீங்கள் சொன்ன அந்த பிளேன் மாதிரி இல்லை, இது ஒவ்வொன்றுமே மக்களை பயணித்திருக்கிறார். 285 முறைனா நீங்கள் பார்த்து இருக்கிறதே 365 நாள் தான் 285 முறை பயணித்திருக்கார். ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. 2-வே டிக்கெட்டு, அரைவடு, டிப்பேச்சர் எல்லாம் வச்சிருக்கிறோம். அடுத்து அவர் கடந்த தூரங்கள் எவ்வளோ, அந்த ஒரு வருஷம் மட்டுமே 2,800,000 கிலோமீட்டர் போயிருக்கிறார் மக்களை சந்திப்பதற்காக. கலந்து கொண்ட நிகழ்ச்சி மட்டுமே 1032 நிகழ்வுகளில் கலந்துருக்கிறார். அதே மாதிரி அவர்ஸில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு வருஷம் மட்டும் 7,300 ஹவர்ஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஏறக்குறைய 21 ஹவர்ஸ் வருது பேர் டே. 20 ஹவர் ஒரு நாளைக்கு வருது, 20 to 21 வருது. நீங்கள் பார்த்துங்க. அப்படி கட்சிகளில் அவர் வேலை பார்த்து தொண்டர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கார். இன்னமும் சொல்லப்போனால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் தெரியாத தொண்டர்களை அவர் நேரடியாக பேசுவார். அப்படிப்பட்ட தொண்டர்களை உள்ள எழுச்சி தமிழரை இல்லை விடுதலை சிறுத்தையில் தொண்டர்கள்லாம் அங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றத நீ எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தையை? இல்லை, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல்வாதி அல்ல. நீங்கள் ஜெயலலிதா பயணம் போகிற பொழுது ஒரு வழிகாட்டி இவ்வளோ பெரிய டார்ச் லைட் வச்சிருப்பார். டார்ச் லைட் அடிக்கிறவர் 10 செல் டார்ச் வச்சிருப்பார். லைட் அடிக்கிறவர், அவ்வளோதான். இந்த நபர் நீங்கள் அதிமுகவில் அவர் நீடித்திருக்கணும். உண்மையான செங்கோட்டையனாக இருந்தால் அதிமுகவில் நீடித்திருக்கணும். அதிமுக தான் இவருக்கு 8 முறை சட்டமன்ற உறுப்பினருக்கான நீ காட்டி கொடுத்துட்ட. நீ என்னத்தை விடுதலை எம்ஜிஆரை காட்டி கொடுத்துட்ட, ஜெயலலிதாவை காட்டி கொடுத்துட்ட, இங்க ரெட்டை இலையை காட்டி கொடுத்துட்ட. நீ ஒரு இன துரோகி. கோபியில உனக்கு ஒருவாய் ஓட்டு போட மாட்டான். கோபியில உன்னை பெரிய துரோகிங்கிறான். உனக்கு அடையாளமே இரட்டை இலை தான். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவும் தான். நீ இப்போ விஜய்கிட்ட சேர்ந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைத்திருந்த எடுக்க சொல்லிட்டான். போட்டாவெல்லாம் வைக்காத. உன்னுடைய அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டா வைக்க முடியல, எடுத்துறியா தலைவன் போட்டா வையாங்கிறான். யார் போட்டாவ? விஜய் போட்டாவ. இன்னொருத்த அண்ணி போட்டாவ வையாங்கிறான். யார் அண்ணி? திரிஷா போட்டா வையாங்கிறான். அப்போ போற போக்கில் எப்படி அடிச்சு விடுறீங்க? தொண்டாதான் சொல்றான். நீ இதுவரைக்கும் அதிமுக இருந்தா, இப்போ தாவேக்கா எங்க தலைவனும் தலைவியும் வையுங்கிறான். அப்போ உன்னுடைய நிலைமை 78 வயசுல எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? அப்போ உனக்கு நீ அரசியல் ரீதியாக ஒரு தெளிவான நபரே அல்ல. அதனால செங்கோட்டையை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டிய நீங்க திருமாவளவனுக்கு ஒரு பெரிய தகுதி என்னன்னா,
கடல் கடந்த தேசிய தலைவன், உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், அங்கீகரித்த இன்னொரு தலைவன். அதனால இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச அப்போ இது போன்ற களிசடை நபர்களை பற்றி நம்ம இணைக்க வேண்டியதில்லை. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு வர்றான்னா அதுக்கு நீங்க அங்கனூர் அம்பேத்கர் தான். இது அந்த இளைஞன் ஏற்றுக்கொண்ட விஷயம். செங்கோட்டையனுக்கு பின்னாடி கோபியிலேயே 10 பேர் வரமாட்டான். கோபியிலேயே 10 பேர் வரமாட்டான். அதனால இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால செங்கோட்டை நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. டார்ச் லைட் பாட்டு தள்ளி விட்டுருவோம், அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம இந்த அமர்வில் உட்காந்து பேசுனது தெரிய வருவது என்னவென்றால், அப்போ விஜய் உறுதியாக பிஜேபி கூட்டணிக்கு போறாரு. 100% கூட்டணி உறுதியாகி விட்டது. இது யாரும் இதை பத்தி பேசல. அதுதான் அவங்கள்ட்ட திரும்ப நான் இல்லை, 100% கூட்டணி உறுதி. நீங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அது ஒரு காரணம். சரி, இப்போ அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு விஜய். அதெல்லாம் வர முடியாது, நான் தனியாக தான் நிற்பேன்றாரு. அப்போ என்ன நடக்கும்? வழக்கு பதிவு செய்யப்படும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், சிறையில் அடைக்கப்படுவார். எந்த சிறையில்? திகார் சிறையில். ஐயோடா. நீங்க ஆண்டவனை பகைத்துக் கொண்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம், அமித்ஷாவை பகைத்துக் கொண்டால் தப்பிக்க முடியும். திகார் தான். ஆனால் நீங்க பேசுற பார்த்து அமித்ஷா கொள்கை பரப்பு செயலர் மாதிரியே பேசிருக்கீங்களே. வரலாற்றை சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீ சொல்ற பார்த்தா அமித்ஷாவை பகிச்சுக்கிறாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அதுதான் பயமா இருக்கு. உண்மை தானே. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது? அதுக்கு நீங்க இவ்வளவு கருத்து சொன்னீங்க. ஏன்னா இப்ப சாதாரண நீங்க ஒரு பத்திரிகையாளர் இல்ல, நீங்களும் ஒரு காலத்துல அரசியல் கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர், இன்னைக்கு பல கட்சி தலைவருடைய நெருக்கம் உள்ளவர். அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி முடிச்சாதானே சரியா இருக்கும். இல்ல, இது மக்களை அரசியல் ரீதியாக தயார்படுத்துவதான் ஒரே தீர்வு. அப்ப அரசியல் படுத்தணும். மக்கள் தான் போராளிகள், மக்கள் தான் தலைவர்கள். தலைவர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த சங்கி பயலை எதுக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னா சரியாகி போச்சு. கடைசியில் விஜய் அங்கதானே போறாரு. ஆமா, பாருங்க, எங்க தலைவர் சொன்ன உண்மைதான் வருது. அப்ப அங்க அங்க போய் சேர்ந்து திருப்பி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்ப பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி தானே. பிஜேபி தான் ஆட்சி. அடுத்து எடப்பாடி முதலமைச்சர் சில காலம், விஜய் துணை முதலமைச்சர் சில காலம், அதன் பிறகு அமித்ஷாவுடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கும். என்னங்க கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அமித்ஷாவுடைய ஆட்டம் 1 வருட காலம் அமைதியாக இருப்பார், 6 மாத காலம் அமைதியாக இருப்பார். அதற்கு பிறகு அமித்ஷா ஆட்டம் ஆரம்பம். நீங்க கோட்டையில் காவிக்குடி பறக்கிற காலமும் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்ப மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க உலக வரலாறுகளில் புரட்சி நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு, நீங்கள் விழிப்புணர்வை ஆவதற்கு மக்கள் தான் அத்தனைக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டம். அதனால் நம்ம மக்களை தயார்படுத்துவது, மக்களை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக மக்களை முறைப்படுத்துவது தான், நெறிப்படுத்துவது, அரசியல்படுத்துவது தான் இப்போ அவசியமான தேவை. அருமையாக 2026 ஜனவரியிலே இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லி மக்களை எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல விரும்புறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.